ஃபர்ஸ்ட் வந்து நான் பாபா வங்கானா யார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பாபா வங்கா அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு பெண். இவங்களை பார்க்கும்போதே நான் வந்து பேரும் ஆழமும் பார்க்கும்போதே வந்து ஒரு வயசான தோற்றம் மாதிரி இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து ஒரு பையனாக தான் இருக்கும், ஸோ ஆணாக தான் இருக்கும்னு தான் நினச்சேன். ஆனால் இவங்க வந்து பாபா வங்கா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பெண். இவங்க வந்து பல்கேரியா நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க வந்து 12 வயசாக இருக்கும்போதே வந்து கண் பார்வை வந்து இழந்துடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து 12 வயசுக்கு மேலே வந்து இந்த உலகத்தில் நம்ம கண் பார்வை இல்லாமல் தான் சர்வே பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பாபா வங்காவுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி நான் வந்து 12 வயசுக்கு மேலே வந்து கண் பார்வை இழந்துருவேன் அப்படின்ட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் இருக்கும், இல்லை வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட இருக்கும், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட வந்து சொல்லும்போது என்னடா இந்த பொண்ணு லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கு, எப்படி 12 வயசு கண் தெரியாமல் போகிறதெல்லாம் எப்படி முன்கூட்டியே தெரியும் அப்படி தான் வந்து எல்லாருமே வந்து சொன்னாங்க. ஆனால் பாபா வங்கா 12 வயசாக இருக்கும்போது ஒரு புயல் காற்று ஏற்பட்டு அப்போ வந்து அந்த பாபா வங்காவுக்கு வந்து கண்ணு தெரியாமல் போயிடுது. ஸோ அப்போ தான் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உள்ளவங்க எல்லாருமே வந்து ஓகே இந்த பொண்ணு சொன்னது உண்மை தான் அப்படின்னு தெரிய வருது. ஸோ இங்கே தான் வந்து அவங்க எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாபா அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அப்புறம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸு, அதுக்கப்புறமா வந்து அம்மா அப்பா, ஸோ அவங்க எல்லாருமே பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுக்கு என்னென்ன நடக்கும், எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு கணிச்சிட்டு இருந்த பாபா அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே உலக ரீதியாக வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த